अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। விஞ்ஞானத்திலிருந்து 9வது ஸ்லோகத்தில் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஆரம்பத்தில் ஒரு 4 வரிகள் இருக்கு. சர்வவியாபகத்திலேன நித்தியத்வா பாவரூபத்வாச்ச ஆத்மா ந துக்க நிவர்த்தி ரூபா. இதாருக்கு வியாபிக்கின்றது அபிவியாபகத்வான்னு சொன்னார். எல்லாருக்கும் வியாபித்துக் கொண்டு இருக்குன்னு சொன்னா அது நிச்சயமா அபாவமா இருக்க முடியாது. அதனால சர்வவியாபகத்துனா அது பாவ ரூபம்ங்கிறது தெரியுது. அது மாத்திரம் இல்லையா, நித்தியத்துவமும் தெரியுது. ஏன்னா எது நிச்சயம் இல்லையோ, அதாவது அனித்தியமோ, அது வியாபகம் இல்லை, அது பரிச்சின்னமாகத்தான் இருக்கு. இப்போ சர்வவியாபகம்னு சொன்னதுனால நித்தியத்துவம் இருக்குது, பாவ ரூபத்துவம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இத ஆத்மஸ்வரூபத்தை துக்க அபாவ ரூபம்னு சொல்ல முடியாது. துக்க இருக்கின துக்க அபாவம், துக்க அபாவ ரூபமாக இது சொல்ல முடியாது. சரி, துக்கம்னு சொல்லுறதான துக்க அபாவம்னு சொல்ல வேண்டாம், ஆனந்த ரூபமா இருக்குன்னு சொல்லலாம். இதுக்குன்னா நாம சுக ரூபமா சுகத்திய அனித்தியத்திலேன நித்திய ஆத்மஸ்வரூபத்தான் பதத்து. கேட்டா சுகம்னு சொன்னா அது அனுப்பினோட இதுவரை பார்த்த எந்த சுகமாவது நிச்சயமா இருந்திருக்கோம் இல்லை. ஒரு சுகமும் சாப்பிட்டு அவதான் பார்த்துருக்கான். ஆனா இதே திருஷ்டாந்தத்தை கொண்டு சுகரூபம் எல்லாமே அனுப்பி, அதனால ஆத்மாவை சுகரூபத்தை சொல்ல முடியாது. ஏன்னா அது நிச்சயம். சுகமா இருந்தால் அனித்தியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு யாருக்கு பேசியிருக்கீங்க. ஆத்மா துக்க அபாவஸ்வரூபம்னு சொல்ல முடியாது. ஒண்ணு சுகஸ்வரூபமே சொன்னா அது அனித்தியம். நித்திய ஆத்மஸ்வரூபம் சுகமாக இருக்க முடியாது. அது என்ன பண்றது? நமக்கு 2 விஷயம் தான் நேரம் இருக்காது. சுகம் துக்க அபாவம் 2 விஷயம். அதாவது ஆத்மஸ்வரூபோ மோட்சா புருஷார்த்தா ஏவ. ஆத்மஸ்வரூபம் தான் மோட்சம் சொன்னா அது புருஷார்த்தமாகாது. நமக்கு இஷ்டப்பட்டது சுகம் அல்லது துக்க நிவர்த்தி தானே. ஆத்மஸ்வரூபம் இது 2மே இல்லைன்னு சொன்னா இங்க இஷ்டப்பட்ட சொல்ல முடியாது. ஸ்லோகத்துல அபிவியாபகத்வா ஹிதத்துவ பிரயோகா. இந்த இடத்துல ஹிதத்துவம் புருஷார்த்தம். ஹிதம்னா புருஷார்த்தம். ஆத்மஸ்வரூபத்தை எல்லாருக்கும் விட துல்லியமான புருஷார்த்தம் அப்படின்னு திருப்பி சொல்றது. அதேத ஸ்ரேயஸ்புத்ரா ஸ்ரேயோவித்தா ஸ்ரேயோந்தஸ்மா சர்வஸ்மா அந்தரகரம் எதயம் ஆத்மா. அதாவது ரொம்ப பிரீதி விஷயமா இருக்கக்கூடியதுல புத்திரன் மற்ற விஷயங்களும் அதிகமான பிரேம விஷயமா இருக்கும். ஆனா ஆத்மஸ்வரூபம் அதோட பிரியங்கிறார். ஸ்ரேயஸ்புத்ரா புத்திரனை காற்று அதிகமான பிரீதி விஷயம். ஸ்ரேயோ கீதா கீதனுக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அதை விட பிரியம் ரொம்ப பிரியங்கிறார். அது மாத்திரம் இல்லை, பொதுவாக சொல்லிட்டா அந்யஸ்மா சர்வஸ்மா ஸ்ரேயா. எது எதை பற்றி சொல்றார்? அந்தரதரம் எதயமாத்மா. ஆந்தரமா இருக்கு, சர்வாந்தரமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் இவ்வளவு பிரியமானது அப்படின்னு. அது மாத்திரம் இல்லையே, யோகை பூமா தத்துவம் பூமான்னு சொல்லி இந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி இதுதான் நிஜமான குணம் அப்படிங்கிறது. ஏக பரம ஆனந்த அப்படின்னு ஒண்ணு. ஏக தேவானந்தயாதி. இது கைத்திரியத்தில் இருக்கிறது.
வித்யானம் ஆனந்தம் பிரம்மா வித்யாதிசக்தி பரமானந்த ரூபத்தோதேகா. இதற்கு பிரயோகார்த்தத்தில் என்ன அர்த்தம்னா ரிஷிகளிலிருந்து ஆத்மஸ்வரூபத்தை பரம ஆனந்த ஸ்வரூபமாக சொல்லிக் கொடுக்கிறது. சுகம்னா அனுத்தமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது அது ஆத்ம சுகம். விஷய சுகத்தை பற்றி அந்த வியாப்திய நீங்க புரிஞ்சு வச்சுட்டு சத்திய நித்தியத்துவேதி. இந்த ஆத்மஸ்வரூபம் பார்த்தமா நித்தியம்தான் ஆனந்த சுரூபம். இருந்தாலும் லோகே கர்மஜன்ய தத்தது அந்தఃகரண விருத்தி ஜன்யதையா அது உற்பத்தி விநாசோபகாரா. இன்னொரு கேட்கப்பாவனா விஷய சுகம்னு ஒன்று தனியாக இல்லை. விஷயானந்தம் எதை சொல்றோமோ அது ஒரு தனி ஆனந்தங்கள் இருக்குன்னு நினைக்கவே வேணாம். அதுலேயும் இந்த ஆத்மானந்தம் தான் பிரதிபலிக்கிறது. எதில் பிரதிபலிக்கிறது? இவங்க எந்த புண்ணியத்தை பண்ணி விஷயானந்தத்தை அனுபவிக்கணுங்கிறது காரணமான புண்ணியம் இருக்கு. அந்த புண்ணியத்தினாலே அந்த விஷயத்தோடு சம்பர்க்கம் ஏற்பட்டு இவனுடைய மனத்தில ஒரு அந்தःகரண வெற்றி வருது. அந்த வெற்றியில இந்த ஆத்மஸ்வரூப பிரதிபலித்தா இது என்னாச்சு? இந்த வெற்றியில பிரதிபலித்த ஆனந்தம் விஷயத்திலிருந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னு எனக்கு தெரியும். இதுக்கு விஷயானந்தம். ஏன்னா விஷயத்திலேருந்து வந்து ஒண்ணும் இல்லை. இந்த ஆனந்தம் அதுல பிரதிபலித்து விஷயானந்தம் சேர்ந்த நமக்கு அனுபவித்த விஷயமா. அதனால தனி ஆனந்தம் ஒன்றும் இல்லை. இந்த விருத்திங்கிறது கிரமஜன்யமாக இருக்கு. அதனால உற்பத்தியாக விநாசம் கொண்டதாக இருக்கு. அதை வச்சு நாம சுகத்தை உற்பத்தி விநாசம் கொண்டது அனித்தியம்னு சொல்றோமே தவிர சுகத்துடைய உண்மையான சுரூபத்தை பார்த்தோம்னா அது அனித்தியமாகாது. சத்திய நித்தியத்தேதி லோகே கர்மஜன்ய தத்தது அந்தःகரண விருத்தி அந்தியதையா சதுஷ்பத்தினா போகஜாலம் அஜ்ஞான வியவசிதஸ்ய சத்ய பிராப்தஸ்யைவ ஞானமாத்ரா அவித்யாநித்யா பிராப்திரிவ பவதி சதுஷ்டேசேன முமுக்ஷு பிரவருத்தி பவதி. இப்ப வேற ஒரு கேள்வி. ஆத்மஸ்வரூப சுகந்தான்னு சொல்லிட்டு ஆத்மா எல்லாருக்கும் சொல்லுவோம். ஆத்மா புதுசா வர வேண்டிய விஷயம் இல்லை. எல்லாருக்கும் ஆத்மா சுத்தமா இருக்குன்னா அந்த ஆத்மஸ்வரூபமான சுகமும் சித்தமாக தான் இருக்குன்னு அந்த ஆனந்தமும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொன்னா அப்புறம் அதை விட்டு அடையணும். இல்லாததுக்காக நம்ம சிரமப்பட்டு அடையணும். இதான் இருக்கு அப்படின்னு கேட்டா அது சொல்றா இருக்கிறது வாஸ்தவம். ஆனா அது அஜ்ஞானம் வியவசிதமாக இருக்கு. அஜ்ஞானம் வந்து அதை மறைச்சு வச்சுருக்கு, ஆவரணம் பண்ணி வச்சிருக்கு. அதனால தன்னோடதாக இருந்தாலும் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால சத்திய அப்பிராப்தத்தை இல்லை, பிராப்தத்தைவ. அது நிஜமா பிராப்தமா இருந்தாலும் அஜ்ஞானத்தினால அப்பிராப்தமாக ஞானாத்ரா அவித்யானியா பிராப்திரிவ பவதி. ரெண்டாவது ஞானி ஞானமாத்திரம் வந்து ஞானம் வந்து அவித்யை வச்சுன்னா பொருள் கருத்து போடும். ஏற்கனவே கருத்துதான் இருக்கு, அஜ்ஞானத்தால கருத்துக்கு தெரியல. இப்ப ஞானம் வந்து அஜ்ஞானத்தை நிறுத்தி நிறுத்த வீட்டா கிடைக்கல, கருத்தே இருக்கு அப்படின்னு. அதுக்காகதான் கது தேஜேன கது சிவபக்தி விசேஷத்த ஆனந்தத்தை அடைவதற்காக முமுக்குவாக இருக்கிறது தவிர்த்தான். அதுக்கு அவருடைய சாதனங்களை அனுஷ்டானம் செய்யலாம். அவதற்கத்திய பிரபஞ்சத்திய துக்க ரூபத்திய அதிஷ்டானத்வா சைவ அபாவ இது துக்காகாத ரூபத்தினாக்க புரிதார்த்தா. இந்த ஆரம்பத்திலே சுகமும் துக்க அபாவமும் இது ரெண்டு தான் நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா துக்க அபாவமும் ஆக முடியாது, சுகமும் ஆக முடியாது அப்படின்னு ரெண்டு ஆட்சேபத்தை கொண்டு வந்தார். அதுல சுகரூபமான என்ன ஆட்சேபம்னா அனித்தியமா போயிடும் அப்படின்னு. சுகம்ங்கிறது அனித்தியமா இருக்குன்னு அவசியம் இல்லை. உனக்கு தெரிஞ்ச சுகமெல்லாம் ஏன் அனித்தியமா தெரியுது சொன்னா அதுக்கு ஒரு அபிஜென்டிக விருத்தி இருக்கு. அந்த விருத்தி அனித்தியமா இருக்கிறதுனால இது அனித்தியமா தெரியுது. சுகம் அனித்தியமா இருக்குங்கிறது அவசியம் இல்லை. அதனால ஆத்மா சுகமாக இருக்கிறதுனாலே அதை அறுவதற்கு இச்சை வரும், அது புத்தார்த்தம் ஆகலாம் அப்படின்னு இதுவரை நிரூபணம் பண்ணார். அடுத்தது துக்க அபாவம் புருஷார்த்தம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம்.
ஆத்மாவை துக்க அகாரஸ்வரூபமாகவும் சொல்ல முடியும். எப்படின்னு அத்தியஸ்த பிரபஞ்சத்தை துக்கரூபத்தை அதிஷ்டானத்தா. ஒரு நியூ என்னன்னா அதிஷ்டான அவசியத்தோடு நாம கல்பித வஸ்துனா அப்படின்னு ஒரு நிஜமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பானை இருக்கு. அந்த பானை உடம்பு இருக்கு அப்படின்னு அந்த பானையுடைய நாட்டம் அந்த தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். ரூபளவுக்கு சொல்ல முடியாது. ஏன் பானை உடம்பு போச்சுன்னா அது உடம்பு போச்சு அடையாளமா அந்த அதனுடைய அவயவங்கள்லாம் கிடைக்க முடியும். அதே மாதிரி ரெட்டியில ஒரு சர்ப்பம் வந்து சாந்தியில தெரிஞ்சு சாந்தியாக தெரியக்கூடிய அந்த சர்ப்பம் சர்வத்தியாரத்தினால விநாசம் அடையும் போது அந்த சர்ப்பத்தினுடைய அம்சங்கள்லாம் அந்த பாக்கி இருக்குமா? இருக்காது. அது கல்பிக்கம். கல்பிக்கம் ரெட்டியில சர்ப்பம் இல்லை, அது கல்பிக்கம். கல்பிதமான சர்ப்பம் தியானத்தினால நிவர்த்தியாகும் போது பாக்கியிருக்க அது என்ன இருக்கும்? அதிஷ்டான அகல்பிட்டம்னு வெற்றிடுவோமானால் இந்த பானை உடம்புனா அதனுடைய பாக்கி இருக்கு, அதை தள்ளி விட. அப்போ கல்பிதமான வஸ்து விநாசம் அடையும் போது அதிஷ்டானம் தான் பாக்கி, அதைத்தான் விநாசம் சொல்லுவோம். வேற ஒன்று பாக்கி இருக்காது அப்படி சொல்லுவோம் இல்லையா? இந்த நேரத்தை வச்சு பார்க்கும்போது சமஸ்த துக்கங்களும் கல்விகள் தான். துக்கங்கள் என்ன? பிரபஞ்சம் தான். பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய இந்த அத்தனை துக்கமும் ஆத்மஸ்வரூபத்தில் அத்தியஸ்தமா இருக்கிறதுனாலே ஆத்மா அதுக்கு அதிஷ்டானமாகும். அப்ப தத்துவஞானத்தால் இந்த துக்கம் நிவர்த்தி ஆகும் போது என்ன பாக்கி இருக்கும்? ஆத்மாவும் பாக்கி இருக்கும். அப்ப துக்க நிவர்த்தின்னு ஒரு தனியா ஒண்ணு இருக்காது. ஆத்மாதான் அந்த துக்க நிவர்த்தி. இந்த ஆத்மாவே துக்க நிவர்த்தி சுரூபமா இருக்கிறதுனாலும் புருஷார்த்தம் செய்யலாம். சொல்றாங்க அத்தியஸ்த பிரபஞ்சத்தை துக்கரூபத்தை அதிஷ்டானத்வா சைவ அபாவா இது துக்காபாவரூபத்தேனாம் தத்த புருஷார்த்தம். இதுக்கு மேல வேற கேள்வி. மோக்ஷே சுகம் சம்வேத்தியதே நவா. மோட்சத்தில் இருக்கிறவனுக்கு அந்த ஆத்மஸ்வரூப சுகம் தெரியுமா தெரியாத? அவன் அந்த ஸ்வரூபத்தை அனுபவிப்பானா அனுபவிக்க மாட்டானா? என்ன கேள்வினால என்ன அனுபவிக்கட்டுமே, மோட்ச காலத்துல இருக்கிற சுத்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன சிக்கல்? அதான் வேத இந்திரியாவது அகாவேன நீ சரீரத்திலேயே இந்திரியங்கள் இருக்கா ஒன்றும் இல்லை. எப்படி அனுபவிப்பான்? ஆத்மஸ்வரூபமாக இருந்துட்டு போவான் அந்த சுகம். ஆனா அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தேவையான சாதனங்களை ஒதுக்கி எப்படி மோட்ச காலத்துல அவனால சுகத்தை அனுபவிச்சு சரீரம் இல்லை நிச்சயம் இல்லை மறு சுகத்தை அனுபவிச்சுன்னா முடியுமா முடியாது அப்படின்னு புரியுது. சரி, வெங்கடா பாவேதி தத் சந்தேகனா சுபகமே அங்காரதாயானம் கட்டாலே ஆத்மஸ்வரூபம் தானா பார்த்துட்டோம். இது வாதிக்கிறதுக்கு வேதம் நம்ம வேண்டியதில்லை. இப்போ அது வாசிச்சிருக்கு மோட்ச காலத்தும் பார்த்தோம். நன்கொழி வாசிக்கிறேன் ஏக பாதத்துல இதுக்கு அதிகம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் சம்சாரதாயாமதி கதா பிரபந்தா இப்போதே அந்த மோட்சத்துவம் அனுபவிக்கணுமே, எல்லாரும் அனுபவிக்கணுமே. ஆகையால மோட்சத்துல அவன் தன்னுடைய சுகத்தை அனுபவிக்கிறான்னு சொல்றதுல ஏதோ ஒரு சிக்கல் இல்லையே. அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஏதோ சுகம் இருக்கு, ஆனா அது அனுபவம் கிடையாது, சுகானும் கிடையாது. மோட்சத்துல அப்படி சொன்னோம்னால் சொல்றதுதான். ஆனா இவன் கேட்கறது யோக விஷயத்துல கேட்கறான். சுகம் இருந்து அதை அனுபவிக்கிறானா இல்ல சுகம் இருக்கு இவன் அனுபவிக்கல அப்படியா அப்படின்னு கேட்கறான். அனுபவிக்கிறதா இருந்தா அவனுக்கு சரீரம் தான் வேண்டிக்கணும். இல்லையே எப்படி அவன் சுகத்தை அனுபவிக்க முடியும்? அனுபவிக்கலே அப்படின்னு சொன்னா அபுஷார்த்தே சுகத்தை எதுக்காக கேட்கிறான்? அனுபவிக்கிறதுக்காக இல்லை, இந்த ஒரு சுகம் இருக்கான் அப்படின்னு சொல்லி சுகத்தை கேட்கிறான். சுகத்தை நம்ம ஆசைப்படுறதே அனுபவிக்கிறதுக்காக, சும்மா சுகத்துக்காக. அப்படி இருக்கும்போது மோட்சத்துல இந்த சுகம் இருக்கு, ஆனா எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா யாருக்கு வேணும் மோட்சம்? அபுஷார்த்தே
நியாயமான பற்றிய புருஷார்த்தப்பா சுகங்கிறது நியாயமானதா இருக்கணும். அனுபவிக்கப்படுற சுகம் தான் புருஷார்த்தம். சும்மா இருந்தால் ஒரு சுகார்த்தம். அதைவ போதினோடைய வைஷ்ணவம் மன்யானாம் வித்யாரகாலிக்கே வைஷ்ணவம் மன்யானம் வைஷ்ணவாலும் நம்ம வைஷ்ணவாலும் குருவாரா கட்டளை வேற அதனுடைய சிரித்த அனுபவிக்கிறத யாரும் சாப்பிடுறவங்க ஏன் அவருடைய மாதவியத்தை யார் அனுபவிக்கிறார் கட்டளைக்கு தெரியுமா? அது மதுரவாருக்கு தெரியாது கட்டளை. ஆக அந்த மாதவியங்கிறது அனுபவிக்கக்கூடிய சுகம். அந்த சுகம் எங்க ஏதோ அதுக்கே தெரியல, அதுக்கு தெரியாது. அதுக்கு யாருக்கு தெரியுமோ அவன் அந்த கட்டளை பார்த்து அதான் கவனத்தை பார்க்கலாம். அதே மாதிரி ஆத்மஸ்வரூப சுகம் தெரியாமலே இருக்கு கட்டளையில திருப்ப போல அப்படின்னு சொன்னா யாரும் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. கட்டளையிலே தெரியுது யாருக்கு புருஷார்த்தது இல்லையா? அந்த மாதிரி அறிவுமே இதை வைஷ்ணவன் பண்ணா அவன் வைஷ்ணவன் நினைச்சுக்கிறத அந்த மாதிரி சொல்லலாம். ஞானரூபத்வா விசர்த்தா இந்த ஸ்வரூபத்துடன் தானா பிரகாசிக்கக்கூடியது. இது பிரகாசிக்கிறது பேசவும் வேண்டாம், இன்னும் வேண்டாம். சம்சாரத்தானாம் அவித்யாஸ்வரூபத்வா ஆத்மா பரமானந்த ரூபத்தையா நற்றே. அப்ப என்ன கேட்பான்? அப்ப இப்பவே தெரியுதுன்னே தானே தெரியுதுன்னா அது இருக்குன்னா அது தெரியக்கூடிய விஷயம்னா ஏன் தெரியலேன்னு சொன்னா பிரதிபட்சம் நிறைய ஆரம்பம் அவித்யாவுள்ள ஸ்வரூபம் அதுக்கு இருந்து அந்த ஸ்வரூபத்தை ஆவரணம் தெரிஞ்சு அதனால தெரியல. அதனால ஆத்மா பரமானந்த ரூபத்தையா என்ன பிரபதே பரமானந்த சுரூபமா இருக்கிறது தெரியல. அவித்யான் இருக்கும் தத்துவஞானத்தினாலே இந்த அவித்யை நிவர்த்தியானது. பிரகாசத்தையா வயமேவ பரமானந்தத்தையா பிரகாசத்து. அது பிரகாசத்தினால நானே இருக்கிறது. அது பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு பிரகாசத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இது. எங்கதா பேசா அந்த சரீரத்துக்குதான் இங்கே பிரகாச ஞான ரூபத்தேகி ஆத்மரூபதா. இது அடுத்த கேள்வி. சுகம் ஒரு பிரகாச ஞானஸ்வரூபம் அப்படின்னு சொல்லலாம். சுகம் வேறு ஞானம் வேறு சொன்னா சுகத்துக்கு ஞானாபேட்சை இருக்கு அப்படின்னு சுகமே ஞானம் அப்படி வச்சுட்டோம்னா அது தானே பிரகாசமா பிரகாசிக்கலாம். இந்த அளவுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ஆத்மஸ்வரூபம் சொல்ல முடியாது. சுகம் தானே பிரகாசிக்கிட்ட மோட்ச காலத்துல ஏன்னா அதுதான் பிரகாசம். ஆனா இது ஆத்மாவுடைய சொரூபம்னு சொல்றதுல ஒரு சிக்கல். ஆத்ம ரூபதா ஏன் ஞானஸ்ய ஆத்மஸ்வரூபதையா கிரியாத்வேன சாஸ்திரயத்வா ஞானம்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, ஆச்சரியம் இருக்கணும். அது தாத்துவோடைய அர்த்தமாயிடுச்சு. ஜானாதி ஒரு காது கிரியாபலமா வருது இல்லையா? அதனால அது கிரியா கிரியைன்னு சொன்னா தானா என்ன கிரியா இருக்காது. கிரியைக்கு ஒரு ஆதாரம் ஆச்சரியம். அதனால இந்த சுகஞானத்துக்கு ஒரு ஆச்சரியமா ஆத்மா தனியாக இருந்தாங்கன்னா அதனால ஆத்மஸ்வரூபமான அதை சொல்ல முடியாது. ஆத்மாவுடைய கர்மமா வரணும் அப்படிங்கிற தியானான ஒருத்தருக்கு தெரியுது. நானும் தியானம் தெரியுது. எனக்கு தியானம் வந்ததாக தானே தெரியுது. தியானத்தை ஆசிரியம். நான் தியானத்துக்கு ஆசிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தமே தவிர நானே தியானம் அர்த்தம். தியானம் நானும் தியானமாக இருக்கேன் அதே பற்றி இல்லை சொல்றேன். அப்போ தியானம்னு ஒண்ணு, தியானத்துக்கு ஆதாரமான ஆத்மான்னு ஒண்ணு, இந்த ரெண்டு வந்து இருக்குன்னா எப்படி அசுவை பண்ணி சொல்லுங்க. இது சொல்றார் நேத்யாக அனன்யாஸ்ரயத்வா.
அந்த சுகஸ்வரூபம் இருக்கே, இது வேற எதுவும் ஆசிரியத்து இல்லை. அதனால ஆத்மஸ்வரூபம் தான். சாட்சாத் பரோட்சாத் பிரம்ம ஆத்மா சர்வாந்தரா சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா இது ஞானானந்த ரூபேவ ஆத்மா. இந்த ஞானத்தில் இந்த ஞானஸ்வரூபம் தான் ஞானத்துக்கு ஆசிரியம். அப்போ நம்ம லோகத்துல ஜானான்னு சொல்றோம், யாரு ஞானம் சொல்றது இல்லையே. லோகத்துல அப்படி சொல்லும் போது அந்த கரண விருத்தி கூடுது. அந்த அந்தக்கரண விருத்தியில பிரதிபிம்பிக்கும் போது அது தர்மமாகவும் ஆத்மா அதுக்கு ஆசிரியமாகவும் லோகத்தில் தெரிந்து வாஸ்தவத்தை அது ஆத்மஸ்வரூபம் தான். அந்தக்கரணாதி உபாதி சாதாரண ஆத்மாவேனுக்கு தத் விருத்தவும் ஞானாந்தி சதாசிரியத்தை பிரதிநிதி. ஆத்மாவோட பதில் அந்தக்கரணாதி உபாதிக்கு சாதாரண. அதுக்கப்புறம் அந்தக்கரணத்தில் வரக்கூடிய விருத்தியில ஆத்மஸ்வரூபமான ஞானம் பிரதிபலித்து அது ஒரு ஞானமாக ஆயிடுச்சு. விருத்தி ஞானம்னு பேர் வந்துச்சு. அந்த விருத்தி ஞானத்துக்கு ஆசிரியமாக மறுபடியும் அந்த அந்தக்கரணோதிதமான ஆத்மா தெரியும். அதனால இதெல்லாம் ஒரு இதுதான் அத்தியாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரம். அதனால இதை வந்து நம்ம ஒன்றும் தீர்மானம் முடியாது. ஆத்ம பிரதிநிதியில ஒரு அத்தியாசம் ஆத்மத்துவம் விபத்தி விநாசவர்த்தம் அந்தக்கரண விருத்தேவ தானாமி கிரியாபலத்தாலே சொல்றோமே அப்படின்னு சொன்னா அது விருத்தியை குறிக்கக்கூடிய ஆத்ம. அந்த கிரியாபலம் ஆத்மஸ்வரூபத்தை சொல்லல, விருத்தி ரூப தியானம் இருக்கு, அதை சொல்லக்கூடியதாக இருக்கு. அதனால தியானாமியும் பிரதிநிதியை வச்சிருந்து தியானம் சொன்னா அதுக்கு ஒரு ஆத்மியம் அவசியம் வேணும். மோட்சத்துல ஆத்மஸ்வரூபத்தை தியானம் சொன்னா அப்ப அது ஆத்மியம் எது அப்படின்னு கேட்டாரு. ஆத்மர்த்தமாக உற்பத்தி விநாசவர்த்தம் ஞான உற்பத்தியாகிறது அப்படின்னு சொல்லிருக்கு. இப்படிதான் லோகத்துல தெரியுது. அதுவும் இல்லை. ஆத்மஸ்வரூபமா தியானம் இருக்குதுன்னா அது உற்பத்தி விநாசம் கிடையாது. ஏன்னா இந்த நியமங்கள்லாம் அந்தக்கரண விருத்தேவா, அந்தக்கரணத்துடைய விருத்தியான தியானத்துக்கு தான் இந்த தாத்வர்த்தம் உற்பத்தி விநாசவர்த்தம் எல்லாம். இது ஜப்திரூப முக்கிய தியானத்தை ஜப்தினா இந்த சைத்தன்யம் இதாதான் அதை பக்கத்தை மாற்றி இருக்கிறோம். தியானம் சொல்லிட்டு சைத்தன்யம் தான் தியானம்னு வந்து நம்ம விருத்திரூப தியானம் சைத்தன்யம் ஆசை. ஜப்திரூப முக்கிய தியானத்தை சர்வாதிஷ்டானத்தேன அந்நிய ஆசிரியத்வா பாவாத்து துவைதாபத்தி. இதான் எல்லாருக்கும் இருக்காங்க. ஆரோக்கியம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இதான் முடியும். இதுக்கு இன்னொரு ஆசிரியம் ஒன்று இருக்க கொடுக்குது. அவங்களால அத்வைதத்துக்கு எந்த ஆரம்பமும் இல்லை. ஏன்னா ஞான சுகாத்மகா ஆத்மா சத்யா. இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு என்ன கிடைச்சது? ஞானாத்மகமாகவும் ஆத்மாத்ம சுகாத்மகமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது அது இந்த சர்வந்தது அசத்தியம். இந்த தவிர்த்து பாக்கி எல்லாம் ஜெகத்தே அசத்தி. அசத்தி ஜெகன்மிச்சா பிரம்ம சத்தியம் ஜெகன்மிச்சாங்கிறது இல்லை. இது சித்தம் மூலாவது